இந்த கவுன்சிலரு எக்கு தப்பா இவங்கள புடிச்சு கட்டி ஏறிப்புட்டாரு. வேற ஏதாச்சும் பண்ணி திட்டிப்புட்டாருன்னா, இவங்க என்ன செய்வாய்ங்க? நம்ம ஆட்டோவுக்கு கீறல போடுவாய்ங்க, சீட்ட கிழிப்பாய்ங்க, சேதப்படுத்துவாய்ங்க இந்த குடியார பயலுகன்ட்டு. அதையும் சொல்ல முடியாதனால, சரி போட்டும் அப்படின்ட்டு போயிர்றாரு. சம்மா நம்மளே இத பண்ணிக்கிறோம், இந்த தலைவலிய பொறுத்துக்கிறோம்ன்ட்டு போயிர்றாரு. மறுநாள் காலையில வர்றாரு. வண்டி யாரோ முன்னாடியே கழுவி தொடச்சு இருக்கு. ஆ அதற்கு பிறகு, தினமும் என் ஆட்டோல தண்ணி அடிக்கிறாங்க. ஆனா, நான் காலையில வரும்போது வண்டி சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு கதைய முடிச்சுட்டாரு. இதுதான் குறுங்கதை. யோசிச்சு பார்த்தா, ஒரு 2 பக்க கதையில ஒரு தெருவுல இருக்கிற அ வாழ்க்கை முறை, ஒரு எளிய மனிதனுடைய இயலாமை, இது எல்லாத்தையும் சொல்றாரு. ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் மனசுக்குள்ள குறுகுறுத்திருக்கு. அவன் அதுக்கடுத்து நைட்டு தண்ணி அடிச்சாலும் காலையில கழுவி வச்சுட்டு போயிடுறான்ற மாரி கதை முடிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள ஒரு 2 பக்க எழுத்துல கடத்திற முடியுது இந்த எழுத்தாளர்களால. அத மிகவும் நான் ரசிக்கிறேன்.